என்ன சாப்பாடு தயாரா? அப்போ வாங்க துவையலும் பண்ணிடுவோம். புளிச்சக்கீரை ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கை நிறையா எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு தாச்சியில் அடுப்பில் வச்சுட்டு அது ரெண்டையும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் பெப்பரும் சீரகமும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகா போடலை. பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கிட்டு நல்லா வறுத்துருக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம், தனியாக வச்சுக்குவோம். நல்லா ஆறுனதையும் திருப்பி அதே தாச்சியில் எண்ணெயை ஊற்றுக்குங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பில்லை, காஞ்ச மிளகாய் நல்லா உளுந்தம்பருப்பு செவக்கட்டும். அப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் பூண்டை. நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து வெங்காயத்தை சேர்த்து அது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். அது நல்லா வெந்ததையும் கோல்டன் ப்ரௌன் ஆனதையும் அரைச்சி வச்ச புளிச்சக்கீரை அதில் போட்டு ஜாரியும் கழுவி ஊற்றிட்டிங்கன்னா சுட 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 புளிச்சக்கீரை துவையல் ரெடி. அதை கொதிக்கிற சாதத்தில் போட்டு துவையில் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா